1935ஆம் ஆண்டு தற்போது இருக்கிற நெய்வேலி நகரத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தூரம் உள்ள தெற்கு பகுதி உள்ள கிராமத்தில் அப்போது அங்கு வாழ்ந்த ஜம்புலிங்க முதலியார் என்பவர் 1935இல் தன் நிலத்தில் ஆழ்துளை கிணறு தோண்டினார். கிணற்றிலிருந்து கருமையான பொருள் வெளிப்பட்டது. அதை அரசுக்கு அனுப்பி வைத்தார். அரசு அதனை ஆய்விற்கு அனுப்பியது. அந்த ஆய்வில் பழுப்பு நிலக்கரி என முடிவு கிடைத்தது. அவரின் விவசாய நிலத்தில் பழுப்பு நிலக்கரி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் அரசு நெய்வேலியை சுற்றிலும் உள்ள இடங்களில் ஆய்வு செய்து நிலத்தடியில் ஏராளமான நிலக்கரி படிவங்கள் இருப்பதை உறுதி செய்தது. ஒன்றிய அரசு 1956ஆம் ஆண்டில் நிலக்கரியை தோண்டி எடுத்து மின்சாரம் தயாரிக்க NLC நிறுவன அமைப்பை ஏற்படுத்தியது. இது ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும். நெய்வேலி கிராமத்தில் முதலில் பழுப்பு நிலக்கரி கண்டுபிடிக்கப்பட்டதால் நிறுவனத்திற்கு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் என பெயர் சூட்டப்பட்டது. அன்றுதான் அந்த பகுதி விவசாய நிலங்களுக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் பிரச்சனை தோன்றியது. நிலக்கரி வெட்டி எடுக்கவும் NLC நிறுவனத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு குடியிருப்புகள் கட்டவும் அலுவலகங்கள் கட்டவும் பல கிராமங்கள் வெளியேற்றப்பட்டன. மொத்தம் 23 கிராமங்கள் வெளியேற்றப்பட்டது. தற்போது இருக்கிற தொழில்நுட்பமோ தற்போது இருக்கிற செய்தியின் பரவலோ அப்போது இல்லாத காரணத்தினாலும் படிப்பறிவு இல்லாத காரணத்தினாலும் அன்று அம்மக்கள் அரசு பேச்சை கேட்டு 23 கிராம சொத்துக்களை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. சோழ நாட்டின் எல்லை பரப்பில் அமைந்துள்ள கடலூர்